பெஸ்ட் வில்லன்ஸ் 2023 சேட்டன். இவர் நடித்து இந்த வருஷம் வெளியான படம் தான் விடுதலை. இந்த படத்தில் இவர் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி சப்போர்ட்டிங் ரோல்ஸாக தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா. இவர் நடித்து வெளியான படம் தான் ஜிகர்தண்டா XX. இவர் இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பலத்தையும் அதிகாரத்தையும் வச்சு ஒருத்தர் அழிக்க நினைக்கிறதுக்காக என்னென்ன ஸ்கெட்சு போடுறாரு அப்படின்றது தான் இந்த படம் ஃபுல்லாக ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். மிஷ்கின். இவர் நடித்து வெளியான படம் தான் மாவீரன். இந்த படம் ஒரு காமிக்கல் ட்ராமா. இந்த படத்தோட ஜானருக்கு ஏற்ற மாதிரி இவரோட கேரக்டரைசேஷனும் கொஞ்சம் காமிக்கலாக தான் இருக்கும். இந்த படத்தில் இவரோட வில்லத்தனத்தை மக்கள் ரசிக்கும் தன்மையாகவே அவர் வெளிக்காட்டியிருப்பார். இந்த வருஷத்தில் இவர் நடித்து வெளியான இன்னொரு படம் லியோ. அந்த லியோ படத்தில் ஒரு சின்ன போர்ஷனில் வந்தாலும் எல்லாருக்கும் இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டியிருப்பார். அர்ஜுன். இவர் ஆன்டகனிஸ்டாக நடித்து வெளியான படம் தான் லியோ. இந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப் இருந்ததோ அதே அளவுக்கு இவரோட கேரக்டர் மேலேயும் ரொம்ப ஹைப் இருந்தது. இவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த வில்லத்தனத்தை நல்லாவே கொடுத்துருந்தாரு. சரத்குமார். இவர் நடித்து வெளியான படம் தான் ருத்ரன். இந்த படத்தில் வயசானவங்களை கொன்று அவங்க சொத்தை பிடுங்குற ஒரு கொடூரமான வில்லனாகவே இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படம் மட்டும் இல்லாமல் பரம்பொருள்ன்ற இன்னொரு படத்துலையும் ஒரு தந்திரமிக்க ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரிச்சர்ட் ஆஷ்டன். இவர் நடித்து வெளியான படம் தான் ஆகஸ்ட் 16, 1947. ஒரு பிரிட்டிஷ் அரசாங்க தலைவர் அதிகாரத்தன்மையை வச்சு எந்த அளவுக்கு நசுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப சைக்கோட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா டெலிவர் பண்ணியிருப்பாரு. விநாயகன். இவர் நடித்து இந்த வருஷம் வெளிவந்த படம் ஜெயிலர். இந்த படத்தில் இவர் ஒரு சைக்கோபேத்தான ஒரு வில்லனாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அடுத்து என்ன பண்ணுவார், எப்படி ரியாக்ட் பண்ணுவார்ன்ற புரியாத அளவுக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. ராகுல் போஸ். இவர் நடித்து இந்த வருஷம் வெளியான படம் தான் இறைவன். இவர் லுக்குக்கு ஏற்ற மாதிரியே இவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பயமுறுத்துகிற அளவுக்கு இந்த படத்தில் இருந்தது. சுனில் சுக்காடா. இவர் நடித்து வெளிவந்த படம் தான் போர் தொழில். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வேறு ஒருத்தன் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி காமிச்சு கடைசியாக இவர் தான் வில்லன்னு காட்டும்போது அவர் பார்க்குற அந்த லுக்கே ஆடியன்ஸ் எல்லாரையும் பயமுறுத்துகிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ஆக்டிங்கை தான் வெளிக்காட்டியிருப்பார். செல்வராகவன். இவர் நடித்து வெளியான படம் தான் ஃபர்ஹானா. இந்த படத்தில் இவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணி அவங்கள த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஃபகத் ஃபாசில். இவர் நடித்து இந்த வருஷம் வெளியான படம் தான் மாமன்னன். ஃபகத் ஃபாசில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படங்களில் இதுவும் ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சாதியை தூக்கி பிடிச்சி நிலநிறுத்துகிற ஒரு கேரக்டரில் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. SJ சூர்யா. இவர் நடித்து வெளிவந்த படம் தான் மார்க் ஆண்டனி. இந்த படத்தில் காமெடி, கோபம், வெஞ்சியன்ஸ் எல்லா விதமான எமோஷனையும் கலந்து ஒரு பவர் பேக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. மக்கள் எல்லாருமே ரொம்ப ரசிக்கும்படியாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். மஹிமா நம்பியார். இவங்க நடித்து வெளியான படம் தான் ரத்தம். இவங்க வர சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு வில்லனாக தான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகன். இவர் நடித்த இந்த படம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றது புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வில்லத்தனத்தை வெளிக்காட்டியிருப்பார். அது மக்கள் மத்தியில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது.